அனைவருக்கும் வணக்கம். என்னிடமுடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் வாகை குணசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வரவழைத்து அவர்களை பாராட்டி கௌரவப்படுத்தி இருந்தாரு. இதை நம் சமூக வலைதளங்கள், ஊடகங்கள், காட்சி ஊடகங்களை பார்த்திருப்போம். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா பல்வேறு விமர்சனங்கள் இதையெல்லாம் ஒரு விளம்பரத்திற்காக பண்ணுகிறார். இவரை விட நடிகர் சூர்யா அவர்கள் பல நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு பண்றார். அவர் விளம்பரப்படுத்தல் இல்லை, ஆனால் அரசியலுக்காக விஜய் அவர்கள் இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்களா? எப்படி எடுத்துக்கணும் நம்ம? மாணவர்களுக்கு எல்லாம் அரசியல் தெரியும். ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே அரசியல் அவசியம். இன்னைக்கு அரசியல் இல்லாம அனுபவம் செய்யுது. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒரு குடும்பத்திலேயே அரசியல் இருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஈகோ கிளாஸ் ஆகுது. எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அங்க அரசியல் இருக்கு. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, யாரு அதிகாரத்துக்கு வந்தது, அந்த அதிகாரத்தின் மூலமா யாருக்கு நல்லது செய்யறது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் அரசியல் இருக்கு. அது மாணவர்கள் அரசியல் அறிவு அவசியம். அவர்களுக்கு மாணவர்கள் 1967 மாணவர்களோட புரட்சி தான் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்து. அதனால மாணவர்களுக்கு அரசியல் அறிவு அவசியம். அதை எங்க தலைவர் சபநாகரியம் கருதி அவர்களை மோட்டிவேஷன் பண்றது விஷயமா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற விதத்துல அரசியலை ரொம்ப தத்துவமா ரொம்ப நீட்டா சொல்லியிருக்கேன். அதாவது நீட்டையே மையப்படுத்தி சொல்லியிருக்கேன். நீட்டு மட்டும்தான் உலகம் கிடையாது. உலகத்துல எவ்வளவோ வாழ்க்கை வழிகள் இருக்கு. நீட்ட ஒரு ஆப்ஷனலா வச்சுக்கோங்க. அது ஒரு வேலை கிடைக்கலைன்னா நீங்க வேற ஆப்ஷனை நோக்கி போய்க்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஆனா இந்த திராவிட சங்கிகள் தான் அவங்களுமே. இவங்க சாதாரண சங்கிகள் பாருங்கன்னா இவங்க திராவிட சங்கிகள். ஏன்னா அவங்களுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்கு, மரபு கூட்டணி இருக்கு. உடனே தலைவர் நீட் ஆதரிச்சிட்டாரு. அவர் நீட்டுக்கு பாரதிய ஜனதாவோட சித்தாந்தத்தை ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு குரூப்பு கணக்காட்டியே தெரியுது. அதை பத்தி எல்லாம் எங்க தலைவர் கண்டிக்கவே இல்லை. அவரே மிகப்பெரிய ரோல் மாடல் எங்க தலைவர் பேசினாரு. அவரே விக்கிரவாண்டியில வீசாலையில தலைவர் பேசும்போது என்ன சொன்னாரு? நானுமே சினிமா துறையில வரும்போது நீ எல்லாம் ஒரு மூஞ்சி, உனக்கெல்லாம் நான் போட்டோ எடுக்கணும், என்னையும் அவரையும் ஏகடியம் பண்ணாங்க. ஆனா அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு நான் அந்த துறையில போராடி தன்னை தானே செதுக்கி நான் ஜெயிச்சேன். அது மாதிரி இப்ப அரசியல் துறையில என்னை பேசுவாங்க. நான் அரசியலே நிச்சயம் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவரையே ஒரு உதாரணமா சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு உள்ள பசங்க யாரும் நீட்டை நீங்க பெருசா நினைக்காதீங்க. நீட்ட ஒரு ஆப்ஷனா வச்சுங்க. இப்ப படிச்சு எழுதுங்க, பாஸ் ஆகி நல்லா நீட்ல வசதி வாய்ப்பா இருந்தீங்கன்னா படிங்க. இல்லைன்னா நீட் விவகாரத்தை விட பணத்தை கொட்ட போகிறார்கள் அப்படிங்கிற சொன்ன விஷயம் தான் ரொம்ப ட்ரிகர் ஆயிருக்குதுன்னு நினைக்கிறேன். பணத்தை கொட்டி கொடுக்க போறாங்க, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு சொன்ன விஷயம். அது உண்மைதான். இன்னைக்கு ஜனநாயகம்னு ஒரு படத்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் ஜனநாயக கடமை ஆற்றணும்னு சொல்லிட்டு மாணவ செல்வங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு மாணவர்கள் தான் ஒரு பெரிய காசு பணம் எதுக்குமே விலை போகாத ஒரு ஸ்பிரிச்சுவலா உள்ள ஒரு ஆள். அவங்க ஒரு 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 தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மை எதுவுமே இது இல்லாம ஒரு ஓடுற பாம்பை தலையில மிதிக்கிற வயசு அவங்களுக்கு தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுன்னு போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ மாணவர்கள் டச் பண்ணும்போது மாணவர்கள் சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, ஒரு 100 இளைஞர்கள் கொடுங்க, நான் வலிமையான இந்தியாவை உருவாக்கி அமைக்கிறேன். ஆனா எங்க வெற்றி தலைவருக்கு பின்னாடி லட்சம் கோடான ஒரு இளைஞர்கள் இருக்காங்க. அதனால அவர் வலிமையான தமிழகத்தை உருவாக்கி காமிப்பாரு. அதுல எந்த மாற்றம் கிடையாது. அதன் அடிப்படையில மாணவர்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஜனநாயகம்ன்றது எப்படின்னா பணநாயகமா மாறி இருக்கு. அந்த பணத்தை வண்டி வண்டியா கொண்டு கொட்டி ஒரு தொகுதிக்கு 20 கோடி, 30 கோடி, 40 கோடி, ஒரு ஓட்டுக்கு 2000, 1000 கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம்னு சொல்லி இருக்காங்க. அதை முறியக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா உங்ககிட்ட தான் இருக்கு. மாணவ செல்வராங்க, நீங்க அந்த அந்த இதை முறியடிக்கணும். அதுக்கு நீங்க என்ன கடமையாற்றணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். வண்டி வண்டியா கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மைண்ட்ல உங்களுக்கு நெட்லயே இன்டர்நெட்லயே கலந்த அலைவுகளையும் லாரி டோல்கேட்ல கிராஸ் பண்ணதுலையும் கணக்கு பண்ணதே கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கி எல்லாம் இஷ்டத்துக்கு அடி, மெத்தப்பட்ட கஞ்சா அப்படின்னு போதைப் பொருள் புழக்கம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லாரும் எந்தெந்த வகையில டாஸ்மாக்ல ஊழல், டெண்டர்ல முறைகேடு, மைன்ஸ்ல முறைகேடு, எல்லாத்துலயுமே எவ்வளவு அடிச்சு வாடி சுற்றி வைக்கணுமோ வச்சிருக்காங்க. அங்கங்க தேர்தல் கொண்டு போய் அந்த டயத்துல கரெக்டா போட்டுருவாங்க.
அதை வச்சு அவங்க வந்து ஓட்டை விதைச்சு பணம் வாங்கிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து தமிழ் மண்ணு. இங்க மக்கள் வந்து எமோஷனலா இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, 2026 நடைபெற உள்ள தேர்தல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து கூட்டணி அமைக்கிற கூட்டணி சரி, அந்த கூட்டணியை அமைக்காம தனித்து போட்டிட்டாலும் சரி, அதிபெருமான் மேல வச்சுக்கிட்டு ஆட்சி அமைப்பாங்க. ஏன்னா இங்க நடக்கிறது வந்து ஒரு காட்டாட்சி, நல்ல ஆட்சி கிடையாது. இங்க நடக்கிறது வந்து கரப்ஷன் ஆட்சி, நல்ல ஆட்சி கிடையாது. லஞ்சம், ஊழல், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், பெண்களுக்கு பாதுகாப்பு, தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுறது, ஏழைகள் வஞ்சிக்கப்படுறது, இல்லத்தரசிகள் வஞ்சிக்கப்படுறது, விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறது, போக்குவரத்து ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், எந்த துறை நிம்மதியா இருக்கு? அரசு ஊழியர்கள் 80 லட்சம் ஓட்டு விழுகாது. எல்லாம் இது எங்க தமிழர் வெற்றி கழக தலைவருக்கு தான். பொதுமக்கள்ல இளைஞர்கள் வந்து வாக்குகள் வந்து 45% எங்களுக்கு விழுக போகுது. அது போக வந்து சாமானியர்கள், மாற்றம் பிரிவுகள், மாற்றுத்திறனாளிகள், இப்படி வந்து அரசு ஊழியர்கள் சொல்லிட்டேன். இப்படி நிறைய பேர் வெகுஜன மக்கள் இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி வேணும், ஒரு ஆளுமை வேணும். அந்த ஆளுமைங்கிறது வந்து சும்மா பஞ்சத்துல அடிபட்டவனா இருக்கக்கூடாது, அந்த ஒரு தியாக மனப்பான்மையோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தமிழக மக்களுக்கு ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. இயல்பாகவே தலைவர் வந்து ஒரு 200, 250 கோடி சம்பளத்தை தூக்கி விட்டு இருந்துட்டு அரசின் வரி வருவாய் மூலமா ஒரு நேர்மையான ஆட்சி கொடுக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வந்திருக்காரு. தமிழக மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க 2026 நடக்கிற எலெக்ஷனை பாருங்க, உறுதியா வந்து எங்க தலைவர் வெற்றி விட்டு ஆட்சி அமைப்பாரு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ மதுரையை நோக்கி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும், மதுரையில் திமுகவினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வருஷத்துக்கு பிறகு மதுரையில் வந்து நடத்தப்பட்டிருக்குது. அண்ட் மதுரையிலே பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி வந்தோட ஒரு ரோட் ஷோ அப்படிங்கிறதும் நடத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது வந்து விஜய் அவர்களை பார்த்து காப்பி எடுத்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் எழுது. அதனால இது யதார்த்தமாக நடந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் சொல்றாங்க. நீங்க அந்த ரோட் ஷோவை பார்த்தீங்களா? உங்களுடைய கருத்து? ரோட் ஷோ மட்டும் இல்ல, ரோட் ஷோவும் எங்க தலைவரை பார்த்து காப்பி அடிச்சத, பந்தில் பொதுக்குழு முடிஞ்சு பந்தில உட்கார்ந்து சாப்பிட்டது எல்லாமே டிட்டோ வந்து எங்க தலைவரை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. அதுல இருந்தே தெரியுது அவங்க உளவுத்துறை ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை தமிழக வெற்றி கழக தலைவர், எங்களோட வெற்றி தலைவர் வந்து இந்த தமிழக மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் அந்த பொதுக்குழு கூட்டத்திலையுமே வந்து பொதுக்குழு தொண்டர்களை உபயோகப்படுத்துறது எப்படி அடுத்த கட்டங்களை எடுத்துக்கொள்றோம், அதை விட்டுட்டு எங்க தலைவரை பற்றிய புதுசாலாம் கட்சி ஆரம்பிச்சு இளைஞர்களை வந்து வசீகரிச்சு இளைஞர்கள் வாக்க வாங்கலாம்னு சொல்லிட்டு அறுவடை பண்றான்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம இளைஞர்கள் நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கட்சி தொடங்குறத பார்த்து பயப்படுற ஒரு கட்சி எதுனா அது திமுக தான். அதுக்கு சாட்சி வந்து மதுரையில வந்து எங்க தலைவர் ரோட்ல வந்தாரு, எந்த அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணல, தன்னெழுச்சியா லட்சம் இளைஞர்கள் வந்து எங்கெங்க இருந்து வந்து பண்ணாங்க. அங்க மட்டும் இல்ல, கொடைக்கானல் ஷூட்டிங் போற வழியில தமிழ்நாட்டுல எந்த மூளைக்கு போனாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்த ஈக்குவலா தான் ஒரு கரிஸ்மேட்டிக்கான, அவரை பார்த்தாலே போதும், அவரை தொட்டாலே போதும், அவர் கையசைத்தாலே போதுங்கிற ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி உள்ள ஆள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து எங்க தலைவர் வந்து வெற்றி தலைவர் தமிழக மக்களுக்கு கிடைச்சிருக்காரு. இவர் வந்து ரோட் ஷோ பண்ணாங்க, இடையில காத்தாடிட்டு அது ஜோடிக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. ஆனா எங்க தலைவர் பண்ண ரோட் ஷோவோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஃபெயிலியர் தான். புதுக்குழு வந்து சக்சஸ். புதுக்குழுவுமே என்னன்னா பொதுக்குழுவா வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லலாம். அதை எப்படி குறை செய்யணும், எப்படி சார்ஜ் சொல்லணும், எப்படி எங்க தலைவரை பார்த்து காப்பி அடிக்கணும் அப்படிங்கிறது. எங்க தலைவர் மதுரையில ரோட் ஷோ நடத்தினதுக்கு பின்னாடிதான் அவங்க மதுரையிலேயே பொதுக்குழு நடத்தணுங்கிற எண்ணம் வந்துச்சு. ஸோ முதல் வெற்றி வந்து எங்க தமிழக வெற்றி கழக தலைவரோட வெற்றி தலைவருக்கு தான் அந்த முதல் வெற்றி, எங்க தலைவருக்கு தான் வெற்றி, தவிர பொதுக்குழு நடத்திய திமுகவுக்கு வெற்றி இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. அது மாதிரி பொதுக்குழு அவர்கள் பேசிய பேச்சு ஒரு கோமாளி கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் ஆட்சியை பிடித்து விடலாம், இளைஞர்களை கவர்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் யார மையப்படுத்தி பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கோமாளி கூட்டம்னு சொன்ன நீங்க வந்து எம்ஜிஆர் உங்களுக்கு என்ன மாதிரி பாடம் கற்றுக் கொடுத்தாருங்கிறத அது உணர்ந்திருக்கணும். அவர் ஐயா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து 10 வருஷமா வர முடியாது. அவர் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கும் போது கூட உங்க அப்பா ஐயா கலைஞர் வந்து என்ன சொன்னாரு, நீங்க என்னை ஆட்சி அமைச்சு கொடுங்க, நான் எம்ஜிஆர் வந்த உடனே அப்படியே தங்கத்தட்டுல வச்சு அவருக்கு நான் தாரவா இருக்கிறேன் அப்படின்னு தான் தமிழக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாரு. அது எடுபட்டுச்சா? கோமாளி கூட்டத்தை நீங்க வந்து ஏமாளியா இந்த தமிழக மக்களை ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க.
கோமாளிகளா, கோமாளிகள் ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு ஒரு நாடகம் நடக்கும்போது அங்க கோமாளிகள் போடுவாங்க. ஆனா அவருக்குள்ளேயும் உணர்வுகள் இருக்கு. அது ஒரு கூத்து கலைகள்ல ஒண்ணு. ஆனா மக்களை வந்து ஏமாளி ஆக்கக்கூடாது. நீங்க வந்து நீண்ட நாள் சிறையில இருக்கிற சிறை கைதியை வெளியிடுறோம்னு சொல்லி எழுத்தீங்களா? அனைத்து பிள்ளத்தர செயலுக்கு 1000 தராங்க சொன்னீங்களா? விடியல் பேருந்துன்னு சொல்லி அறிவிச்சீங்க. எத்தனை விடியல் பேருந்து ஓடுது? ஒரு சாம்சங் தொழிற்சாலையில ஒரு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் தொடங்க முடியல. பண்ருட்டில நீண்ட நாளா வெள்ளாமை பண்ணிட்டு இருந்த இது பலாப்பழத்தை தரமட்டமாக்கி இப்ப கம்பெனி கொண்டு வர்றீங்க. எதுல நீங்க வந்து மதுரையிலேயே நீங்க கொடுத்த திட்டங்கள் என்னாச்சு? என்னென்ன மக்களை வந்து ஏமாளி ஆக்குறதுல நம்பர் ஒன் ஆக்குறது யாருன்னா திமுக தான். அதுக்காக வந்து கோமாளி கூட்டம்னு நீங்க நினைக்கலாம். கோமாளி கூட்டமும் இந்த தமிழக மக்கள் தான். இந்த தமிழக மக்கள் வந்து ஏமாளி ஆக்க நினைச்சா உங்களை கோமாளியாக்கி கோட்டையை விட்டு அகற்றிடுவாங்கிறத நான் சொல்லுவேன்.